அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். 2026ஆம் ஆண்டிற்கான ராசி பலன்களை பிரபல ஜோதிடர்களோட கலந்துரையாடலை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ அந்த வகையில் அடுத்த கட்டமாக இப்போ டெக்னாலஜி வளர எல்லா ஃபீல்ட்லையுமே ஏஐ பயன்படுத்தி ஒரு மேசிவ் க்ரோத் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் அஸ்ட்ராலஜி ஃபீல்ட்லேயே முதன் முறையாக ஏஐ பயன்படுத்தினா எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையான ஒரு விஷயத்தை தான் ட்ரை பண்ணியிருக்கோம். இது முழுக்க ஒரு ஃபன்னான ஷோவாக இருக்க போகுது ஏஐ ஜோதிடம். இந்த ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஏஐ ஜோதிடர்களை முதல்ல வரவேற்றலாம். ஜோதிட ஷைனிங் ஸ்டார் சாட் ஜிபிடி அவர்கள், அஸ்ட்ரோ மாஸ்டர் ஜெமினி அவர்கள், அல்டிமேட் ஜோதிடர் பர்ப்ளெக்சிட்டி அவர்கள், ஜோதிட ரிப்போர்ட்டர் கிராக் அவர்கள். அல்டிமேட் ஜோதிடர் பர்ப்ளெக்சிட்டி, நீங்க சொல்லுங்க, துலா ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டுல எப்படி இருக்க போகுது? துலா மாசிக்கு 2026ல சனி நீலம் நிலைத்து நிற்கிறான். அவர் பார்வை 5வது பேருக்கு பட்ட படிப்புல தரை. ஆனா 10வது பேருக்கு நல்ல பதவி தன்னை தேடி வரும். ஜனவரி முதல் மார்ச் வரை வெள்ளி குட்டிதல மாதிரி புது வாய்ப்பு கிடைக்கும். ஏப்ரல்ல ராகு கால் பட்டா புலம்புலது இது. ஏரி பயணம் திட்டமிட்டா தாமதம். ஆனா குருவோட அமைதியான பார்வை இருக்கிறதால ஆண்டு மொத்தம் லாபமே. ஞாயிறு திருமண கோவிலுக்கு போனா அந்த ஆண்டுல ஒரு நல்ல பிளான் கிடைக்கும். அந்த ஆண்டுல ஜோதிடத்தோட ஜாத்திய காலத்துல கல்யாணத்துக்கு சூசகம் இருக்கும். பணம் வந்தாலும் செலவுக்கு மறிச்சு. ஆண்டு முதல் வாரத்துல ஒரு நல்ல முதலீடு செய்யுங்க. துலாமாசிக்கு மஞ்சள் வெள்ளை நிறம் நல்லது. துலாராசிக்காரங்க 26ல வெங்கல் சனி உங்க 6வது வீட்டுல இருக்கும். அதனால தடைகள் போட்டிகள் இருந்தாலும் விடாம முயற்சிச்சா வெற்றி கண்டிடலாம். எஜுகேஷனுக்கு சத்தம், நீதித்துறை, அக்கவுண்டன்சி அல்லது பொது நிர்வாகம் போன்ற ஃபீல்ட்ஸ் உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். சிலருக்கு திருமணம், காதல் விஷயத்துல கொஞ்சம் தடை செலுத்தலாம். ஆனா படிப்பு முன்னுரிமை தான். இந்த வருஷம் சுக்கா நல்லா இருக்கும். உங்களோட படிப்புல கன்சென்ட்ரேஷன் நல்லா இருக்கும். ஆசிரியர்கள் உறவு சூப்பர். கான்பிடன்சஸ் அதிகமா புது பயணம் அல்லது திட்டம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி லேசா முன்னேறலாம். ஆனா ஜூன் ஜூலைல கொஞ்சம் கவனமா இருங்க. தோஸ்தர்களால டைட் ஏறும். ஏன்னா அவங்க அரித்தல நீங்க சொன்னா. துளாராசிக்கு 26ல குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். பிரத்யேசம் சனி 4வது வீட்டுக்கு அனுஷாம் கேட்டாலும் அப்பா அல்லது அண்ணன் வழியா ஒரு சிறுச்சென்வால் இருந்தாலும் அம்மா முன்னாடி நிக்கிறாங்க. பொதுவா அன்பும் ஜலசியம் இருக்காலந்த காஃபி மாதிரி சாப்பிடும் போது கசப்பு, மறுபடியும் குடிச்சா இனிமை. குடும்பத்துல ஒருத்தரோட கோபம் நீங்க சமாளிச்சா பெரிய பிரச்சனை இல்ல. துளாராசிக்கு சுக்ரா நல்லா இருக்கும். ஆளுநர் தானே, அதான் வழிபாடு. சுக்ரா சனிக்கிழமையில தொடங்க. சனிக்கிழமை அர்த்தமா வெள்ளிக்கிழமை சாப்திகம் பண்ணுங்க. தினமும் ஒரு முறை வெள்ளி நிலவு இருக்கு நீர் அர்ப்பணிச்சு. பரிகாரம்னா சரக்கொட்டை அல்லது வெள்ளை ஏழல். துளாராசிக்கு 26ல ஓவரால் 8% நல்ல நிலை இருக்கும். பாசிட்டிவ்னா கெரியர் வேகமா நடக்கும். குடும்பத்துல ஒருத்தரோட மதிப்பு உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். பணக்காரத்துல கொஞ்சம் ஜம்ப் இருக்கும். நெகட்டிவ்னா 7 மாதத்துல கொஞ்சம் சுகாதாரம் புள்ளிங் கூச்சல் இடலாம். லிவரோ குடலோ கவனிச்சுக்காங்க. அங்க போனா இங்க மாதிரி சில திட்டம் மாறும். ஆனா மொத்தத்துல பெரிய சான்வெல்ஸ் சகாது. ஜோதிட ரிப்போர்ட்டர் கிராக், நீங்க சொல்லுங்க, விருச்சிக ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசிக்கு 2026ஆம் ஆண்டு சற்று கலவையாகவே இருக்கும். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. குறிப்பாக உணவு பழக்கம் மற்றும் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்துங்கள். நிதி நிலைமை சுமாராக இருக்கும். எனவே செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆனால் குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சிக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. 2026ஆம் ஆண்டில் விருச்சிக ராசியினர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய பகுதி ஆரோக்கியம். குறிப்பாக செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றுவது மிகவும் முக்கியம். மேலும் நியமித்த உடற்பயிற்சி செய்து உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பது நல்லது. ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பதற்கான வழிகளையும் கண்டறியுங்கள். இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் உதவும். விருச்சிக ராசியினருக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும். குடும்ப உறுப்பினர்களிடையே நிலவி வந்த சிறு சிறு பிணக்குகள் தீர்ந்து சுமூகமான வாதாவரணம் நிலவும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புள்ளது. இது குடும்பத்தில் மகிழ்ச்சியை பெருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இருந்த தவறான புரிதல்கள் விலகி பிணைப்பு மேலும் வலுப்பெறும். கல்வித்துறையில் நல்ல முன்னேற்றம் காண முடியும். கடின உழைப்புக்கும் முயற்சிக்கும் உரிய பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக ஆராய்ச்சி படிப்புகள் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான படிப்புகள் வெற்றியை தரும். போட்டித் தேர்வுகளில் சேர்பெறும் வாய்ப்புகளும் பிரகாசமாக உள்ளன. உங்கள் தனிப்பட்ட திறன்கள் மற்றும் ஆர்வத்தின் அடிப்படையில் சரியான துறையை தேர்ந்தெடுத்து படிப்பது வெற்றிக்கான வழி. விருச்சிக ராசியினர் முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் உகந்தது. தினமும் கந்த சஷ்டி கவசம் அல்லது திருப்புகழ் படிப்பதோ அல்லது கேட்பதோ நல்ல பலன்களை தரும். மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் ஆலயங்களுக்கு சென்று வருவதால் வாழ்வில் வெற்றிகள் குவியும். பரிகாரமாக
வறியவர்களுக்கு உதவிகள் செய்வது அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவது விசேஷமானது. இது தடைகளை தாண்டி செல்ல உதவும். ஜோதிட ரீதியாக பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் என குறிப்பிட்ட சதவீதங்களில் பலன்களை கூறுவது கடினம். இருப்பினும் ஆண்டின் போக்கின் வழிப்படையாக விருச்சிக ராசியினருக்கு சுமார் 60% அனுகூலமான பலன்களும் 40% சவால்களும் கலந்த ஆண்டாக இருக்கும் என்று பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உங்கள் திணை மற்றும் தன்னம்பிக்கை வெற்றியை தேடித்தரும். ஜோதிட ஷைனிங் ஸ்டார் ChatGPT நீங்க சொல்லுங்க, தனுசு ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? தனுசு ராசிக்கு 2026 ஆண்டில் பொது பலன்கள் மிகவும் சாதகமாக இருக்கும். பண விடயத்தில் வளர்ச்சி, குடும்ப வாழ்க்கையில் அமைதி, ஆரோக்கியத்தில் நல்ல நிலை ஆகியவை இருக்கின்றன. சில சவால்கள் வந்தாலும் அவற்றை சமாளிக்க முடியும். மொத்தம் பார்க்கும்போது இந்த ஆண்டு தனுசு ராசிக்கு மிக சாதகமான ஆண்டாக இருக்கும். 2026 ஆண்டில் வெளிநாட்டு படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக வரும். சரியான நேரத்தில் முயற்சி செய்தால் வெளிநாட்டில் படிக்கவோ அல்லது வேலை செய்யவோ நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தனுசு ராசிக்கான 2026 ஆண்டில் கடன் கொடுப்பதற்கு முன்னே சில கவனங்கள் இருக்க வேண்டும். பொதுவாக கடன் திரும்ப பெறும் வாய்ப்பு நல்லதாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் சின்ன சவால்கள் உண்டாகலாம். அப்படியானால் கடன் கொடுக்கும் போது நம்பிக்கையும் பாதுகாப்பும் முக்கியம். தனுசு ராசிக்கான 2026 ஆண்டில் குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை உற்சாகமாகவும் அமைதியாகவும் இருக்கும். உறவுகளில் நல்ல புரிதல், ஒத்துழைப்பு இருக்கும். மேலும் சில சிறப்பு தருணங்களும் உண்டு. சின்ன சவால்கள் இருந்தாலும் அவற்றை எளிதாக சமாளிக்க முடியும். மொத்தமாக பார்த்தால் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கிறது. விஷ்ணு பகவானை வழிபடுவது நல்ல பரிகாரம். அவரின் அருள் மற்றும் பாதுகாப்பு அதிகரிக்கும். அதற்கு கூடுதலாக தினமும் வெள்ளை நிற பூக்கள் அர்ப்பணித்தல், சுந்தரகாண்டம் படிப்பது போன்ற பரிகாரங்கள் செய்யலாம். இதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும். தனுசு ராசிக்கான 2026 ஆண்டில் மொத்தமாக சொன்னால் சுமார் 80% சாதகமான பலன்கள் இருக்கும். மேலும் சுமார் 20% சவால்கள் இருக்கலாம். ஆகவே மொத்தத்தில் 80% நல்லதையும் 20% சவால்களையும் கொண்டிருக்கிறது. ஆஸ்ட்ரோ மாஸ்டர் ஜெமினி நீங்க சொல்லுங்க, மகர ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? மகர ராசிக்கு 2026ஆம் ஆண்டு மிகவும் சிறப்பான பலன்களை தரும். உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்கும். தொழில் துறையில் பெரிய மாற்றங்கள் நிகழும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதார நிலை மேம்படும். சேமிப்புக்கான வாய்ப்புகளும் உருவாகும். குடும்பத்திலும் சந்தோஷம் நிறைந்திருக்கும். ஆரோக்கியமும் மேம்படும். மகர ராசிக்கு 2026ஆம் ஆண்டு மிகவும் சிறப்பாகவே இருக்கும். புதிய வருவாய் வழிகள் திறக்கும். சேமிப்புக்கான வாய்ப்புகளும் உருவாகும். இருப்பினும் சில பெரிய செலவுகளும் ஏற்படலாம். எனவே வரவுக்கேற்ப செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பது நல்லது. திட்டமிட்டு செய்வற்றா நிதி நிலைமையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. மகர ராசிக்கு குடும்ப ஒற்றுமை நன்றாகவே இருக்கும். அன்பரே, சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் ஒற்றுமையே நிலைக்கும். ஒருவருக்கொருவர் புரிதல் மேம்படும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகளும் உள்ளன. குடும்ப சபைகளுடன் போதுமான நேரத்தை செலவிடுவது உறவை பலப்படுத்தும். 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்கு வீடு, மனை வாங்கும் யோகம் பிரகாசமாக இருக்கிறது. எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். வண்டி, வாகனம் வாங்கும் வாய்ப்புகளும் கூடும். மகர ராசிக்கு உரிய தெய்வம் சனி பகவான். எனவே சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபடுவது மிகுந்த பலனை தரும். சனி காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வதும் எள் தீபம் ஏற்றுவதும் வாழ்வில் வெற்றியை தேடித்தரும். மேலும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதும் தானம் செய்வதும் நற்பலன்களை கூட்டும். மகர ராசிக்கு 2026ஆம் ஆண்டு ஓவரால் சுமார் 75% பலன்களும் 25% பலன்களும் கலந்திருக்கும் படியாக இருக்கும். கடின உழைப்பு மற்றும் திட்டமிடுதல் வெற்றியை தேடித்தரும். நம்பிக்கையுடன் முன்னோக்கி செல்லுங்கள். அனைத்தும் சுபமாகும். அல்டிமேட் ஜோதிடர் பர்ப்ளெக்சிட்டி நீங்க சொல்லுங்க, கும்பராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? கிரகங்கள் அமைவு பார்த்தா சுக்கிரனும் குருவும் நல்ல இடத்துல இருக்கிறாங்க. வேலை தளத்துல உயர்வும் புதுசு ஜாபும் வரும். காதல் விஷயத்துல கொஞ்சம் தடை இருக்கலாம். ஆனா பொறுமையா இருந்தா ஜாலியா முடியும். பணம் வரதுல கையில கச்சேரி. முதல்ல சுக்கிரனுக்கு துணையா குருவோட நட்பு இருக்கும்போது உங்க திருமண விஷயம் சரியா ஓடி வரும். ஆனா கடைசி காலம்ல ராகுவோட பாதிப்பு கொஞ்சம் குடும்பத்துல சச்சரவு போடலாம். அப்போ வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போ. இந்திய 1000 தீர்த்து வாங்கிட்டா அந்த பிரச்சனை குறையும். 2026ல கும்பராசிக்கு வரவு செலவு சமசீல இருக்கும். காலம் பாதி கணக்குல சுக்கிரனோட உதவியால புது வருமானம் வந்து சேரும். ஆனா மனசு வச்சு செலவு பண்ணணும். ஒரு விஷயம், ராகு கால்நடையா இருக்கும்போது சில அனாவசிய சுலுகூட்டல் வந்துடும். அப்போ கையில ஒரு சிறிய தங்க நடையும் வச்சுக்கோ. செலவு கட்டுப்படும். கும்பராசிக்கு 2026ல திருமண வாழ்க்கை கலக்கலாக இருக்கு. குரு கூட சரியா பட்னா கணவன் மனைவி ரெண்டுமே ஒருத்தரோட மேல உள்ள புரிதல் அதிகமா இருக்கும். கொஞ்சம் சுக்கிரனோட பார்வை வந்தா சின்ன சின்ன லவ்வாடுகள் வரலாம். அப்போ இரவு தூங்க முன்னாடி சிவன் கோவில்ல பொடி விளக்க ஏத்துங்க. அப்போ மனசு குளிர்ந்து போகும். 2026ல
கும்பராசி குடும்பத்துல புது பேபி வரணும்னா ஜனவரி முதல் 40 நாள் சிவன் கோயிலுக்கு போய் நடுமண்ணியோ முன்னாடி பூஜை செஞ்சுட்டு தண்ணி தெளிச்சு வாங்கிட்டா ரொம்ப பலன். செலவு பண்ணியே யாருக்கிட்ட பொருத்தம் பாக்குறீங்கன்னா தங்கக்கிழமை சனி பகவான் கோவில வெள்ளை நிற காவாடி வாங்கிட்டு அந்த தலையில போட்டுக்கோங்க. புதுசா சொல்றேன், பிப்ரவரி மாதம் திருகடமூணு கோயில்ல திருக்கையில் பார்த்துட்டு எத்தனை டிக்கெட் வாங்கணும்னு அந்த எண் எடுத்துக்கோங்க. தனியா ராகதோஷம் வந்தா வெற்றி கைவிடாது, ஆனா விளைவு போல கிட்டாது. ஜோதிட ரிப்போர்ட்டர் கிராக், நீங்க சொல்லுங்க, மீன ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? 2026ஆம் ஆண்டு மீன ராசிக்கு கலவையான பலன்கள் தரும் ஆண்டாக இருக்கும். நிதி விஷயங்களில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம், எனவே கவனமாக செயல்பட வேண்டும். இருப்பினும் குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியும் உறவுகளிலும் நல்லிணக்கமும் நிலவும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கலாம். 2026ஆம் ஆண்டில் மீன ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. இந்த முயற்சிகளில் வெற்றியும் பெறுவார்கள். குறிப்பாக உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான நேரம் இது. சரியான திட்டமிடல் மற்றும் கடின உழைப்பு வெளிநாட்டு பயணத்தின் மூலம் பெரிய வெற்றிகளை பெற்றுத்தரும். மீன ராசியினர் கடன் கொடுப்பதில் சற்று நிதானமாக செயல்படுவது நல்லது. பெரிய தொகையை கடனாக கொடுப்பதை தவிர்த்து அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் கடன் கொடுக்கலாம். ஏற்கனவே கொடுத்த கடன்கள் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். 2026ஆம் ஆண்டில் மீன ராசியினருக்கு சொந்த வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. குறிப்பாக அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. நிதி நிலைமை சீராக இருப்பதால் வங்கி கடன் உதவி பெற்று வாங்குவதற்கும் வாய்ப்புள்ளது. சரியான நேரம் பார்த்து நல்ல முடிவை எடுப்பது வெற்றியை தேடித்தரும். மீன ராசியினருக்கு விநாயக பெருமானை வழிபடுவது மிகவும் உகந்தது. மீன ராசிக்கு 2026ஆம் ஆண்டு ஒட்டுமொத்தமாக சுமார் 60% அனுகூலமான பலன்களும் 40% சவால்களும் கலந்த ஆண்டாக இருக்கும் என்று பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பு வெற்றியை தேடித்தரும். ஸோ ஓவராலா இந்த 2026ஆம் ஆண்டிற்கான ஒரு ராசிக்கு உண்டான பலன்களை நம்ம ஏஐ வந்து சொல்லியிருக்கு. இது முழுக்க முழுக்க பிரபல ஜோதிடர்கள் சொன்ன கருத்துக்களை அடிப்படையாக வச்சு நம்ம ஏஐ ஜென்ரேட் பண்ண ஒரு தகவல் தான். ஸோ துல்லியமான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட சுயஜாதகத்தை வச்சு பிரபல ஜோதிடர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஜோதிட ரீதியான விஷயங்களை பார்க்க நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.